ஹலோ கைஸ், ஹிந்தியில் நம்ம சின்ன வார்த்தை அதுக்கு தகுந்த வார்த்தையோட மேட்ச் பண்ணணும். இதில் என்ன இருக்குது படிக்கலாமா? சமான் அர்த் வாலே ஷப்து கோ மிலாவோ. அதாவது இதில் இருக்க வார்த்தைகளோட இதற்கு தகுந்த வார்த்தைகள், இதற்கேற்ற மாதிரி உள்ள வார்த்தையை சொற்களை நம்ம இதில் சேர்க்கணும். எது எதுன்ட்டு அதோட சேர்க்கணும். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிர்ஜீவ். நிர்ஜீவ் அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். பிரஷன், தின், பேஜான், போஜன், கிரக, அந்த். இதில் நிர்ஜீவ் அப்படின்னா பேஜான் அப்படின்னு வரும். லைஃப்லெஸ், டெட் இதனுடைய மீனிங். அதாவது முடிவு, இறந்தது, உயிர் இல்லாத அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கை இல்லாத, உயிர் இல்லாத, அது பேஜான். செகண்ட் ஒன், ரெண்டாவது கானா. கானான்னா சாப்பாடு. அதற்கு ஏற்றது என்ன? போஜன், உணவு. ரெண்டுமே வரும் இல்லையா? அதே மாதிரி தான் இது. கானான்னாலும் சாப்பாடு தான், போஜன்னாலும் சாப்பாடு தான், உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா? ரெண்டு வார்த்தை இருக்குல்ல தமிழில், அதே மாதிரி ஹிந்திலையும் இருக்குது. கர். கர்னா வீடு, ஹவுஸ், ஹோம் ரெண்டு இருக்குது இல்லையா இங்கிலீஷில்? அதே மாதிரி வீடு, குடிசை, குடில் எல்லாமே இருக்குது. இப்போது இதில் என்ன இருக்குது? கர். கர்னா வீடு. வீடுக்கு என்ன சொல்லும்? கிரக. கிரகன்னா வீடு. பீத்தர். பீத்தர் அப்படின்னா அந்தர். ரா விட்டு இருக்குங்க, நம்ம போட்டுடலாம். பீத்தர் அப்படின்னா அந்தர், வித்தின், உள்ளே அப்படின்னு அர்த்தம். சவால். சவால்னா பிரஷன். பிரஷன்னா சவால், கேள்வி, கொஷன், சவால். அடுத்து பாருங்கள், லாஸ்ட் ஒன் திவஸ். திவஸ்னா டே, தின், நாள், எது வேணாலும் சொல்லலாம். இன்னை நாள் சொல்கிறோம் இல்லையா? நாள். தின்னா நாள், இங்கிலீஷில் டேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் திவஸ்.